ஒரு ஊரில் கண்ணப்பன்னு ஒரு உப்பு வியாபாரி இருந்தார். அவர் ஒரு கழுதையை வளர்த்து வந்தார். தினமும் உப்பு மூட்டையை அந்த கழுதை மேலே ஏற்றி பக்கத்து ஊரில் இருக்க சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை விற்று பணம் சம்பாரித்து வாழ்ந்து வந்தார். உப்பு மூட்டையை சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு ஆறு இருக்கும். தினமும் அந்த ஆற்றை கடந்து தான் சந்தைக்கு உப்பு கொண்டுன்னு போவார். சந்தையில் உப்பு விற்ற பணத்தை வச்சு தன்னோட குடும்பத்துக்கு தேவையான பொருட்களும் கழுதைக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வாங்கிட்டு போவார். ஆனால் அந்த கழுதை ஒரு சோம்பேறி. தினமும் அது தன்மேல் உப்பு மூட்டையை சுமந்து செல்ல அது விரும்பலை. அப்போ ஒரு நாள் அந்த கழுதை தனக்குத்தானே இப்படி சொல்லிக்கிச்சு. இந்த முதலாளி ஏன் நம்மளை இப்படி சும தூக்க சொல்லி டெய்லியும் கொடுமை பண்றாரு? இந்த வேலை செய்ய எனக்கு பிடிக்கல. பேசாம அவரே உப்பு மூட்டைய சந்தைக்கு தூக்கிட்டு போய் விற்று எல்லாருக்கும் தேவையான பொருளை வாங்கிக்கிட்டு வரலாமே. நான் வீட்டிலேயே எந்த வேலையும் செய்யாம ஜாலியா ஓய்வு எடுப்பேன். சீக்கிரமா இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிச்சு. அடுத்த நாள் உப்பு வியாபாரி கழுதை மேலே உப்பு மூட்டையை ஏற்றிக்கின்னு சந்தைக்கு போனார். அப்போ வழியில் இருந்த ஆற்றை 2 பேரும் கடக்கும்போது கழுதை கால் தடுமாறி ஆற்றுல விழுந்துடுச்சு. இதை பார்த்த உப்பு வியாபாரி பதறி போனார். அப்போ கொஞ்ச நேரத்திலேயே தண்ணியில் உப்பு மூட்டையோடு விழுந்ததால் உப்பு மூட்டை கரைஞ்சி வெறும் கோணி மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் உப்போட வெயிட் இல்லாமல் கழுதை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. உப்பு ஆற்று தண்ணியில் கரைஞ்சி போனதால் உப்பு வியாபாரி கழுதையை கூட்டிக்கிட்டு சோகமாக வீட்டுக்கு போனார். அடுத்த நாள் உப்பு வியாபாரி கழுதை மேலே உப்பு மூட்டையை ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு போனார். அப்போ போகிற வழியில் கழுதை ஒரு திட்டம் போட்டுச்சு. நம்ம ஏன் இன்னைக்கு உப்பு மூட்டைய ஆற்றுல போட்டுடக்கூடாது? அப்படி போட்டுட்டா நம்ம சந்தைக்கும் போக வேணாம், உப்பு மூட்டையும் சுமக்க வேணாம், வீட்டுக்கு போய் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே நினச்சிது. அப்போ ஆற்றை கடக்கும்போது வேணுமுனே ஆற்றுக்குள்ளே விழுந்துச்சு. ஆனால் இந்த தடவை கழுதை ஆற்றுக்குள்ளே வேணுமுனே விழுந்ததை கண்ணப்பன் பார்த்துட்டாரு. அப்போ கண்ணப்பன், நம்ம இந்த கழுதைய எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம், இப்படி நம்மளையே ஏமாத்திடுச்சு. சரி, நம்ம இதுக்கு ஒரு நல்ல பாட புகட்டணும் என்று அவர் தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு. அன்று இரவு அவர் கழுதைக்கு பாதி உணவு தான் கொடுத்தார். மறுநாள் விடிய உப்பு வியாபாரி கழுதை மேலே உப்பு மூட்டைக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை வச்சாரு. கழுதை தன்னோட மனசுக்குள்ள எப்படி நினைத்தது, என்னடா இது, இன்னைக்கு மூட்டை கனமாவே இல்லையே. ஆனாலும் சந்தை வர இதை தூக்கிட்டு நடக்கணுமே. சரி, நேற்று மாதிரி இன்னைக்கும் ஆற்று நீர்ல இந்த மூட்டைய கரைச்சிட்டு சீக்கிரம் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள நினைச்சிச்சு. உப்பு வியாபாரி கழுதையை பார்த்து தன்னோட மனசுக்குள்ளேயே சிரிச்சாரு. அப்போ ஆற்றை கடக்கும்போது கழுதை ஆற்றுக்குள்ள விழுந்தது. திரும்ப எழுந்திருக்கும்போது லேசா இருந்த பஞ்சு மூட்டை தண்ணீரை நனைஞ்சி ஈரமாகி மூட்டை ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு. கழுதையால் ஆற்றை கடக்கவே முடியல. தட்டு தடுமாறி ஆற்றை கடந்து கரைக்கு வந்து தன்னோட திட்டத்தை உப்பு வியாபாரி கண்டுபிடிச்சதை நினச்சி தன்னோட தவறை உணர்ந்து உப்பு வியாபாரி முகத்தை பார்க்க முடியாமல் தலையே கீழே குனிஞ்சிக்கிச்சு. அப்போ உப்பு வியாபாரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமே ஒரு பொழுதும் நீ இந்த தப்ப திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம நம்புகிறவங்களை ஒரு பொழுதும் நம்ம ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினா என்றாவது ஒரு நாள் அதை கண்டுபிடித்தால் அவர்கள் நம் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடுவார். உழைப்பே உயர்வை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
This video sponsored to by SBO Digital Marketing. தினமும் 300 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த எஸ்பிஓ ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.